வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நான் பண்ண காலையில் வேலைங்களை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் சாணி தெளித்து கோலம் போட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டு இருக்கிறேன். அப்புறமா எங்கள் பூனைக்குட்டிங்க விளையாடிக்கின்னு இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு எடுத்தேன். மீன் வாங்கினேன். மீன் வந்து கோலா மீன் தான் வாங்கினேன். பேர் கேட்டேன், அவங்க அதான் சொன்னாங்க. இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். மீன் சுத்தம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். எங்கள் பூனைக்குட்டிங்க சும்மாவே இருக்காதுங்க. நான்வெஜ் பண்ணாலே சும்மா கத்திக்கின்னு கேட்டுக்கினே தான் இருப்பாங்க. போட்டுக்கினே இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. மீன் வாங்கி அதை ஆஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு சமையல் பண்ண போகிறேன். சாமானை கழுவி வச்சுருக்கிறேன். சாப்பாடு அரிசி போட்டு ஒலை வெந்துக்கின்னு இருக்குது. சாப்பாடும் வடிக்க போகிறேன். தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு புளி எல்லாம் மீன் குழம்புக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மீனை உப்பு போட்டு கழுவி இப்போ உள்ளே எடுத்துன்னு போயிட்டு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு கோலா மீன் குழம்பு வச்சா பிடிக்குமா வறுத்தா பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பு செய்யறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து கட் பண்ண போகிறேன். புளி திட்டமான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து வானல் வச்சாச்சு. எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் இப்போ தான் ஊற்றுறோம். அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வெங்காயம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம வந்து பூண்டு போட போகிறோம். 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன் கழுவிட்டு. இப்போ வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். மூடி வச்சுட்டு தக்காளி வதங்கினதும் வந்து பார்க்கலாம். எங்கள் பூனை வந்து குட்டிங்களுக்கு பால் கொடுத்துன்னு இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு தேவையானது திட்டமாக மிளகாத்தூள் போட்டுக்கினேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி குழம்புல ஊற்ற போகிறேன். கரையவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். புளி கரைச்சி ஊற்றிட்டு, நல்ல புளி தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. புது புளி தான் அது, நல்லா இருந்தது. நான் கருப்பு புளி தான் ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட கருப்பு புளி நான் வாங்கலை, ஆகிப்போச்சு. இப்போ வந்து புது புளி தான் வாங்கியிருக்கிறேன். அதை தான் இப்போ கரைச்சி ஊற்றினேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு மாங்காய் எங்கள் தோட்டத்திலே அறுத்த மாங்காய் நான் தான் இப்போ தான் போயிட்டு காலையில் மீன் வாங்கணும் அறுத்து எடுத்துன்னு வந்தேன். அதை தான் கட் பண்ணி இப்போ குழம்புக்கு போட போகிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் செம சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து கழுவி வச்ச மீனை குழம்புல போட்டுக்கலாம். 1/2 கிலோ மீன் தான் வாங்கினேன். அதே குழம்பு தான் வச்சேன், வேறு எதுவும் பண்ணலை. நிறைய மீன் வாங்கியிருந்தால் கொஞ்சம் வறுத்துட்டு இருப்பேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு இந்த மீன்லாம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். மீன் நல்லா வெந்துட்டு இருக்குது. மாங்காவும் நல்லா வெந்துட்டு குழம்பு நல்லா இருக்குது. இப்போ வந்து மீன் குழம்பு போட்டு நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போகிறேன். மீனும் நல்லா வெந்துட்டு இருக்குது. உடையில மீன் நல்லா தான் இருக்குது. முழுசாக தான் இருக்குது குழம்புல. இதே மாதிரி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.